ஸ்வேதா, சூப்பரா கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. கோர்ஸ் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம வந்து எதுவுமே பேசிக் எதுவுமே தெரியாம வந்தேன். இங்க வந்து இதோட ப்ராடக்ட் நேம்ஸ் எல்லாம் தெரியுது. அப்புறம் இது ஓகே. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்திருக்கு. இதுக்கப்புறம் பண்ணணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் தான் நிறைய வந்திருக்கீங்க. ஏன் சனாஸ்ல பண்ணணும்னு நினைச்சீங்க? இங்க பொட்டிக் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன். அது எனக்கு நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். எந்த ஒரு இதுவுமே ஃபங்க்ஷனுக்கே தைரியமா கொடுத்தேன். ஒரு ஃபிட்னஸ் கரெக்டா இருக்குது. ஒரு சரி ஓகே இதுல நல்லா பண்ணோம்னா இதுல கத்துக்கலாம் நிறையா சோ அப்படின்னு. இங்க வந்துதான் உங்களுக்கு தெரியும் இங்க நெயில் கோர்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டெக்னீஷியன்ஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சோ டெக்னீஷியன்ஸ்ல பண்ணி கத்துக்கும் போது உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் வந்து டவுட் நம்ம கேட்க வந்து கொஞ்சம் தயங்குவோம், யோசிப்போம். இப்போ கேட்போமா, சரி லாஸ்டா கேட்போம், அந்த கொஸ்டின் நமக்கு மறந்து போயிடும். இப்ப நம்ம 1 by 1 பண்றதுனால எதுனாலும் அந்த டைம்லயே கேட்டுக்கலாம். தப்பு எனக்கு புரியல, இது 100 தடவை அவங்க கிட்ட கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன பண்ணிருப்பேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆனா நான் 4 தடவை சொல்லிட்டாலும் அது பண்ணக்கு அப்புறமே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது நமக்கு ஃப்ரீயா இருக்கு. 1 by 1 நம்ம தனியா மட்டும் இண்டிவிஜுவலா பண்றதுனால ஃப்ரீயா மைண்ட் இதா இருக்கு. அவங்கள்ட்ட கொஸ்டின் நிறைய கேட்டுக்கலாம். கோர்சஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எப்பனாலும் டவுட்ஸ் கேட்கலாம். நீங்க என்ன நெயில்ஸ் பண்ணாலும் நிவேதா கிட்ட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி இது கரெக்டா தப்பான்றதை நீங்க எப்பனாலும் கேட்கலாம். பிளஸ் என்ன ப்ராடக்ட் அப்டேஷன் பண்ணணும்னாலும் எங்க கிட்ட நீங்க பேசலாம் கண்டிப்பா. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நிறைய பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றது உங்க சைட்ல நாங்க பாக்கலாம். தேங்க்யூ.